பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய மாமரம் இருப்பதை பார்த்து தன் வீட்டில் அப்படி இல்லையே என்று ஒரு பெண்மணிக்கு பொறாமை ஏற்பட்டது. அதன் வெளிப்பாடாக அவர் தன் வீட்டு குப்பைகளை பக்கத்து வீட்டு வளாகத்திற்குள் கொட்டத் தொடங்கினார். இப்படியே ஒரு மாதம் சென்றது. பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வருவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஒருநாள் அந்த குப்பை கூடையை எடுக்க வந்தபோது கூடை நிறைய மாம்பழங்கள் இருந்தன. இதைக் கண்டு மனம் பொறுக்காத அந்த பெண்மணி நேராக பக்கத்து வீட்டிற்குச் சென்று, அம்மா, நான் தான் தினமும் உங்கள் வீட்டில் குப்பையை கொட்டுகிறேன். நீங்களோ எனக்கு கூடை நிறைய மாம்பழங்களை தந்திருக்கிறீர்களே, ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி, எங்கள் வீட்டு மரம் பெரியதாக இருந்தாலும் அது சரியாக காய்க்கவில்லை. நீங்கள் குப்பைகளை கொட்டத் தொடங்கிய பிறகுதான் மரம் செழித்து பெரிய பெரிய மாம்பழங்களாக பழுக்கத் தொடங்கின என்று பதிலளித்தார். அந்த பெண்மணி கொட்டிய குப்பையே அந்த மரத்திற்கு உரமாகிவிட்டது. நமது வாழ்க்கையும் இத்தகையதுதான். மற்றவர்கள் நம்மீது கொண்ட பொறாமையின் காரணமாக அவமானம், வசைச்சொற்கள், கடுஞ்சொற்கள் என்று தங்கள் குப்பைகளை நம்மீது வீசுவார்கள். அதை ஒரு தடையாக கருதாமல் நமது வளர்ச்சிக்கான உரமாக பயன்படுத்தி நாம் வளர வேண்டும். இன்னும் உயரத்திற்குச் செல்ல வேண்டும்.